காதலில் சாய்ந்து கொள்பவர்கள் எல்லாம் தாங்கிக் கொள்பவர்கள் அல்ல. மடிகொடு என்று உன்னிடம் நான் இறைஞ்சி கேட்டது வன்முறைதான். குறைந்தபட்சம் அழுவதற்காவது நீ எனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போயிருக்கலாம். எதிரிருக்கும் நேசத்தின் வார்த்தைகளை, வேண்டுதல்களை எல்லாம் கொன்றுவிட்டு என் விருப்பப்படி மட்டும்தான் எல்லாம் இயங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தனியாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உலகம் எப்போதும் இருவருக்கானது. இந்த உலகம் எப்போதும் இருவருக்கானதே. செவி கொடுங்கள், கிளை கொடுங்கள், அவர்கள் தங்கிக் கொள்ளட்டும். தாங்கிக் கொள்ளாமல் சாய்ந்து கொள்ள முடியாது. தாங்கிக் கொள்ளாமல் சாய்ந்து கொள்ள முடியாது. மனிதர்கள் மீதான சுவாரஸ்யம் என்பது ஒரு மாயை. திடீரென்று ஒருவர் மீது பட்டாம்பூச்சி போல அமர்ந்திருக்கும். அந்த சுவாரஸ்யம் ஒரு சருகு போல் எப்போது வேண்டுமானாலும் உதிர்ந்துவிடும். நிலையற்ற எது ஒன்றிலும் புனிதமில்லை. அன்பில் நிலையானதென்றும் எதுவும் இல்லை. ஒருவர் நம்மை நிராகரிக்கும் முன்னதாக நாமே விலகிச் சென்று விட வேண்டும். அதற்கு மேல் அன்பை வேண்டுவது, அதற்கு மேல் அவர்களிடம் அன்பை வேண்டுவது பிச்சைக்கு சமம். மேகத்திற்கு பாரமெனில் பொழிந்து விட வேண்டும். மரத்திற்கு பாரமெனில் உதிர்ந்து விட வேண்டும். பல இடங்களில் நீ இந்த நேசத்தை நிராகரிக்கலாம் அல்லது கொன்று போடலாம். உன்னோடு உருகிய அந்த 2 சொட்டு கண்ணீர் துளிகள் தான் சாபம் கண்மணி. பேச நேரம் இல்லாமல் இல்லை. பேசுவதற்கு மொழி இல்லாமல் இல்லை. அவர்களுக்கு பேச நேரம் இல்லாமல் இல்லை. பேசுவதற்கு பொழி இல்லாமல் இல்லை. அவர்கள் விரும்பியே மௌனமாக இருக்கிறார்கள். அது சொற்களை கொன்று புதைக்கப்பட்ட மௌன கல்லறை. அக்கல்லறையை அவர்கள் விரும்பியே கட்டினார்கள். அக்கல்லறையை அவர்கள் விரும்பியே கட்டி கொண்டார்கள். சிந்தும் உன் புன்னகை அருகில் சிறு இடம் போதுமே. சிந்தும் உன் புன்னகை அருகில் சிறு இடம் போதுமே. சிவந்த உன் கன்னங்கள் உரசும் சிறு தருணங்கள் போதுமே. கடவுளும் கோவிலும் இன்னொன்று எனக்கு வேண்டுமா என்ன? நீங்கள் ஏன் அதனை அத்தனை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும்? நீங்கள் ஏன் அதனை அத்தனை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும்? எதிர்பார்ப்பில்லாமல் அத்தனை எளிதில் ஓர் அன்பு நிகழ்ந்து விடாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அத்தனை எளிதில் ஓர் அன்பு நிகழ்ந்து விடாது. தாமதமாக உன்னை சந்தித்து விட்டேன். பரவாயில்லை கண்மணி. எப்போது பெய்தாலும் மழை என்பது இறைதான். எப்போது பெய்தாலும் மழை என்பது இறைதானே. எத்தனை இடையூறுகள் இருந்தாலும் எது ஒன்றை தாங்கிக் கொள்கிறதோ, எது ஒன்றை தாங்கிக் கொள்ள முடியுமோ அதுவெல்லாம் உறவாகி விடுகிறது. எங்கே போய்விடப் போகிறது? உனக்கான ஒளி நிச்சயம் ஒரு நாள் உன் மீதே வந்து விடும். எங்கே போய்விடப் போகிறது? உனக்கான ஒளி நிச்சயம் ஒரு நாள் உன் மீது வந்தே விடும். நம்மை விட்டு எத்தனை இலைகள் வேண்டுமானாலும் உதிர்ந்து போகட்டும். நம்மை விட்டு எத்தனை இலைகள் வேண்டுமானாலும் உதிர்ந்து போகட்டும். பரவாயில்லை. தாகத்தோடு ஒரு பறவை பறந்து வரும்போது ஒரு பறவையை ஏனும் தாங்கிக் கொள்ளும் கிளையாக நாம் இருப்போம். அது போதும்.